வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள், அவங்கள ஆட்சிக்கு வர விட்டுடாதீங்கன்னு மற்ற கட்சிகளை குற்றம் சாட்டுற தலைவர்களுடைய பேச்சுக்கள்னு பல்வேறு சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்கள் நமக்காக தயாராக இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல அதிமுக திமுக ஆகிய ரெண்டு கட்சிகளையும் ஆட்சி அமைக்க விட்டுடாதீங்கன்னு மேடைக்கு மேடை முழக்கமிடுற மக்கள் நல கூட்டணியின் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சுக்களை தான் கேட்க போகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனுடைய பேச்சையும் அதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுடைய பேச்சையும் கேட்கலாம். திராவிட இயக்கத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அம்பேத்கர் எழுத்தர் வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மூன்று இயக்கங்களும் சேர்ந்து ஒரு வண்ண கலவுதான் மக்கள் கூட்டணி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கோட்பாடுகள் மட்டும்தான் கைவிட்டு விட்டார்களா? 47 ஆண்டு காலமாக மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை மறந்து தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். ஏராளம் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செயல் வீரர்களே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் கட்சியை சார்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் காஞ்சி மாநகரிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தமிழகத்திற்கு தேவை நேர்மை, தூய்மை. சாத்தான் வேத ஓதர் மாதிரி இருக்கு. கசாப்பு கடைக்காரர் ஜீவகாரண்யம் பேசுற மாதிரி இருக்கு. நண்பர் ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் உங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மாரி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு பற்றி மணிக்கணக்கில் பேசுவீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணைக்கட்டுகளை பற்றி தொடர்ந்து பேசுவார்கள். ஆனால் இரண்டு கட்சி தலைவர்களும் கிரானைட்டுகளை பற்றி பேச மறுக்கிறீர்களே, ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மூன்றாவது முறை முதலமைச்சராக பணியாற்றுகிறார் ஜெயலலிதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை ஊழல், எத்தனை முறைகேடு! ஆளுங்கட்சி சார்ந்த ஒருவர் பச்சை குத்தி கொண்டு நான் 20 வருஷம் கட்சியில் இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கிறேன், எம்ஜிஆர் காலத்தில் கட்சிக்கு சேர்ந்தேன், என் புள்ள படிச்சிருக்கிறான், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுக்கணும், வேலை வாங்க தெரியும் கேட்டா அந்த அமைச்சர்கள் சொல்லுவார்கள், அதெல்லாம் பாச்சா பலிக்காது. துட்டு இருக்கா, பணம் இருக்கா? போக்குவரத்து ஓட்டுற வேலையா 4 லட்சம் கொடு, நடத்துறது வேலையா 4 லட்சம் கொடு, டெக்னிக்கல் வேலையா 4 லட்சம் கொடு, பேராசிரியர் வேலையா 10 லட்சம் கொடு, துணைவேந்தர் வேலையா 10 கோடி கொடு. தலைமைச் செயலகத்துக்கு போனா ரேட் எழுதி போட்டிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு சென்ற பிறகு மக்களை மறந்து அவர்களை மட்டும் வளப்படுத்திக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் அங்கு வெற்றி பெற அனுமதிக்க கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பது மக்கள் கூட்டணியுடைய முக்கியமான கடமை, முக்கியமான கருத்து. நானும் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் கூட இருந்ததில்லை. போட்டி ஒரு தடவை தேர்தலில் போட்டி போட சொன்னா எங்க கட்சியில போட்ட உடனே கேட்டார், நம்ம மாநில செயலர் இருந்த தோழர் நல்ல கண்ணு, போட்டி போடுறீங்களா, இப்படி இருக்கும் தொகுதினாரு, கண்டிப்பாக தோப்பேன்னு சொல்லிட்டு நின்னேன். அதே மாதிரி தோத்து போயிட்டேன். அது பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சி மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறோம், மேற்கு வங்கத்திலே ஆட்சியில் இருந்திருக்கிறோம், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், கேரளத்திலே ஆட்சியில் இருந்திருக்கிறோம், முதலமைச்சராக இருந்திருக்கிறோம், இன்றைக்கும் திரிபுராவிலே அமைச்சரவையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது எவராவது விரலை நீட்ட முடியுமா? ஊழல் செய்வோம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. பகிரங்கமாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று எங்கள் விரல் உங்களை நோக்கி நீளும். உங்க விரல், உங்க ஆள்காட்டி விரல் அல்ல, உங்க சுண்டி விரல் எங்களை நோக்கி நீளுமா? நீட்ட முடியுமா? நீட்டினா தனக்கு விரலை துண்டிச்சிருவேன். ஏன்னா நாங்க நேர்மையானவர்கள், தலைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகவேதான் சொல்லுகிறேன், அந்த தார்மீக பலத்தோடு சொல்லுகிறேன், ஊழல் இல்லாத ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை
வெளிப்படையான ஆட்சியை மக்கள் நல கூட்டணியால் தான் அமைக்க முடியும் என்று சொல்லுகிறேன். கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சை கேட்டோம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சித்து சமீபத்தில் ஒரு திமுக மேடையில் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் பேசினதை கேட்கலாம். திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள். நான் மெத்த மரியாதையோடு நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பார்த்து கேட்கிறேன். அவர்கள் இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சியோடு முதலில் மறைமுகமாக, இன்றைக்கு வெளிப்படையாக அவர்கள் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் என்ன சொல்லுகிறார்? முத்தரசன் பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த போட்டியில் எங்களுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி, திமுக 3வது இடத்துக்கு போய்விடும் என்கிறார். அவர் என்னமோ முதல் இடத்தில் இருக்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கிற மாதிரி. மக்கள் நல கூட்டணியிலேயே அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை, அது உங்கள் உரிமை. ஆனால் 3வது இடத்துக்கு திமுக போகும் என்று ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் மேலே வந்தால் 3வது இடத்துக்கு அதிமுக போகும் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? அதிமுக போய்விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். நீங்கள் அதிமுகவினுடைய மக்கள் நல கூட்டணி அம்மா நல கூட்டணியாக இருக்கிறது என்று சொன்னால் கோபப்படுகிற நீங்கள் 3வது இடத்துக்கு திமுக போக போகிறது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வேகம்? எதற்காக திமுகவின் சரிவுக்காக நீங்கள் காத்து கிடக்கிறீர்கள்? நண்பர்களே, காங்கிரஸ் என்கிற ஊழல் கட்சியோடு இவர்கள் கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாய் மூடுவதற்குள் மேற்கு வங்கத்தில் அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேசுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே ஊழல் கட்சி, மேற்கு வங்கத்திலே ஊழல் இல்லாத கட்சியா? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே பிற்போக்கு கட்சி, மேற்கு வங்கத்திலே முற்போக்கு கட்சியா? அங்கே இருக்கிற அந்த இடதுசாரி கட்சிகளினுடைய மத்திய குழு பொலிட் பீரோ அமைப்பினுடைய உறுப்பினர் சலீம் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக மேற்கு வங்கத்தில் இருக்கிற சௌத்ரி சொல்லுகிறார், எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய சொல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது. புரிதல் என்றால் என்ன? வேறு ஒன்றுமில்லை வெங்காயம். இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், நீ நிற்காதே, அந்த தொகுதியில் நீ நில், நான் நிற்கவில்லை என்பதுதானே புரிதல். இதுதானே தொகுதி ஒதுக்கீடு, இதுதானே கூட்டணி. நீங்கள் வேறு வேறு பெயர்களில் சொன்னால் எல்லாம் மாறி போய்விடுமா? ஒரே கட்சியை பற்றி 2 இடங்களிலே 2 விமர்சனம் வைக்கிறீர்களே. கேரளாவிலும் தேர்தல் வரப்போகிறது. கேரளாவிலே இடதுசாரியினரும் காங்கிரசும் தான் மோதிக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் மேற்கு வங்கத்திலே காங்கிரசோடு கைகோத்துக் கொள்ளப் போகிறார்கள். இவர்கள் கொள்கை பற்றி நெடுநேரம் பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரே கட்சி 2 இடத்திலே 2 மாதிரியாக இருக்க முடியுமா? எந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படாத, எந்த அறிவிப்பையும் இன்றைக்கு வரைக்கும் செயலுக்கு கொண்டு வராத ஒரு அரசை அகற்ற வேண்டும். அதற்காக நாம் வலிமையாக இருக்கிற எதிர்க்கட்சியோடு கைகோத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ்நாட்டிலே பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு வரவில்லை. ஆனால் மேற்கு வங்கத்திலே மட்டும் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகளினுடைய வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள். ஒன்றை நான் பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு சொல்லுகிறேன், மேற்கு வங்கத்திலே வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். தமிழ்நாட்டிலே ஏன் கருதவில்லை என்று நாங்கள் கவலைப்படவில்லை. வாக்குகள் இருந்தால்தான் சிதறும். எனவே உங்களை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை. எதற்கென்றால் நண்பர்களே, என்றைக்கும் எந்த இடத்திலும் எப்போதும் எதை சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசுடைய பேச்சை முதல்ல கேட்க போறோம். சமீபத்தில் அந்த கட்சி சார்பில் நடைபெற்ற சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் அவர் பேசினதிலிருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். ஒரு குடும்பத்தில் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவது அதிகமாக கல்விக்கு கிடையாது, விவசாயத்திற்கு கிடையாது, வீடு கட்டுவதற்கு கிடையாது. அதிக கடன் மருத்துவ செலவுக்காக. இதற்கு காரணம் அரசாங்கம் தான் காரணம். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அனைத்து பிரஜைக்கும் நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும். இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு கிவ் குவாலிட்டி ஹெல்த் கேர். அதே போன்று உங்களுடைய அடிப்படை உரிமை இதை பெறுவதற்கு இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் திஸ் கண்ட்ரி டு கெட் குவாலிட்டி ஹெல்த் கேர்.
ஆக இது ஒரு அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை. ஆனால் அரசாங்கம் இதை கடமையாக ஏற்பது கிடையாது. இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே சுகாதாரத்திற்கு ஒதுக்கீடு மிக மிக குறைவான ஒதுக்கீடு இருக்கிறது. இதற்காகத்தான் தனிநபர்கள் அவருடைய சொந்த பணத்தை சுகாதாரத்திற்கு செலவு செய்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் கடனாளியாக இருக்கின்றார்கள். நகரத்திலே ஓரளவுக்கு வசதிகள் இருக்கிறது, ஆனால் கிராமத்திலே முற்றிலும் கிடையாது, இல்லை, படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக திடீரென்று ஒரு நபருக்கு வயிற்று வலி வந்துவிட்டால் அதற்கு தேவை 25,000 30,000 ரூபாய் தேவை. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அரசாங்க மருத்துவமனையில் வசதிகள் கிடையாது. பிறகு தனியார் மருத்துவமனை. இப்படி தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே ஆய்வுகள், இன்வெஸ்டிகேஷன், அதற்கு ஒரு ஒதுக்கீடு, பிறகு அந்த ப்ரொசீஜர், அறுவை சிகிச்சை. இதற்கு திடீரென்று எங்கே செல்வார்கள்? கடன். கிராமத்திலே கடன் என்றால் கந்து வட்டி கடன். ஒரு வட்டி 2 வட்டி கிடையாது, 10 வட்டிகள். இவ்வளவு காலமாக இந்த அரசாங்கத்திற்கு அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய பிரையாரிட்டிஸ் வேற. அவருடைய பிரையாரிட்டிஸ் முக்கியத்துவம் இலவசங்களை கொடுப்பது, அவருடைய முக்கியத்துவம் மதுவை திணிப்பது, அவருடைய முக்கியத்துவம் விளம்பரங்கள் செய்வது, அவருடைய முக்கியத்துவம் தேவையில்லாத திட்டங்களை மக்களிடம் திணிப்பது. ஆனால் முக்கியம் என்று கல்வியும் சுகாதாரமும், இதிலே முதலீடு கிடையாது. அதிலும் குறிப்பாக சுகாதாரத்தில் முதலீடு இல்லை. இலவசங்கள் தான் திட்டம். அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்டியல் போடுவாங்க. நாங்க இலவச கிரைண்டர் கொடுத்தோம், இலவச மிக்சி கொடுத்தோம், இலவச கேஸ் கொடுத்தோம், இலவச வேட்டி கொடுத்தோம், இலவச சட்டை கொடுத்தோம், கரும்பு, பொங்கலுக்கு 2 அடி கரும்பு கொடுத்தோம். இப்படி அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பட்டியல். கல்யாணத்துக்கு நாங்க பாத்திரம் கொடுத்தோம், தாலியை கொடுத்தோம், புடவை கொடுத்தோம், நெத்தியில ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் பண்ணோம். இப்படிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம். இது ஸ்கீம் கிடையாது, அது பிச்சை போடுறது. தமிழ்நாடு மக்களை வந்து தன்மானத்தோடு இவங்க வாழ வைக்கல. 50 வருஷமா பிச்சைக்காரனா மாத்திட்டாங்க. பொங்கல் நேரத்தில் நான் பார்த்தேன் சமீபத்தில் 2 அடி கரும்பு 100 ரூபாய், 1 கிலோ அரிசிக்காக 1 கிலோமீட்டர் கியூ நின்னாங்க. அதெல்லாம் 1 கிலோமீட்டர்ல கியூ நின்னாங்க. பார்த்தா பாவமா இருந்தது. அவங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இந்த 2 பேரும் வச்சிட்டு இருக்காங்க. 50 வருஷமா 2 கட்சியும் வச்சிட்டு இருக்காங்க. மக்களை வந்து முன்னேறக்கூடாது, மக்கள் வந்து பணக்கார ஆகக்கூடாது, படிக்க கூடாது, முன்னேறாம இப்படி ஏழையா இருந்தா தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுகின்ற ஒரு கருவியா தான் இந்த 2 கட்சியும் பயன்படுத்திட்டாங்க மக்கள். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு, ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நிச்சயமா அந்த மாற்றம் வரணும். அடுத்ததா மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சை கேட்கலாம். தன் மீதான அவதூறுகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் இப்ப இல்ல, தான் முதலா தேர்தலை சந்தித்த நாள்ல இருந்து தொடர்றதா சொல்றாரு திருமாவளவன். எனக்கு வந்து ஆதரவா பரிந்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. கலைஞர்கிட்டயோ ஜெயலலிதாவிட்டயோ போய் நல்ல தம்பி அவரு வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது, அவரால் வந்து லட்சம் ஓட்டு வரும், ஒரு தொகுதிக்கு 10,000 20,000 ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா எனக்கு எதிராக சொல்றதுக்கு ஏராளமான பேர் இருக்கிறான். அண்ணன் வைகோட்ட கூட சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க வந்து அவரை சேர்த்துக்கிட்டா இப்படி ஆகும் அப்படி ஆகும், வீணா போகும், அவன் ஓட்டு போட மாட்டான், இவன் ஓட்டு போட மாட்டான் என்று சொல்லுவதற்கு ஆள் இருக்கிறார்கள். அவ்வளவு தடைகளையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம். 1999 முதலாக நான் தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த போது இதே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் 5 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு 2001ஆம் ஆண்டு எல்லா தலைவரிடத்திலும் போய் சொன்னார், இவனை ஊக்கப்படுத்தாதே, இவனை ஊக்கப்படுத்தாதே, இவனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாதே. அப்ப அவர் எனக்கு என்ன பிரச்சனையே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாத்தி நான் சண்டை போல சண்டைக்கு போல. ஆனாலும் 2001 அந்த அவதூறு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது.
நான் போட்டியிட்ட தொகுதியிலேயே துண்டறிக்கைகள் கொடுப்பார்கள். அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு காலத்திலும் அப்படி நான் பொது இடத்துல யாரையும் பேசி எனக்கு விளக்கவில்லை. தடி வார்த்தைகள் பேச எனக்கு தெரியாது, தண்டு முண்டா பேச எனக்கு தெரியாது, கெட்ட வார்த்தைகள் யாரையும் ஏசி பேசி எனக்கு பழக்கவில்லை. என்னை ஈன்ற என் தாயும் தந்தையும் என்னை அப்படி வளர்க்கவில்லை. ஆனால் அபாண்டமாக நான் பிரசாதி பெண்களை நான் இழிவுபடுத்தி பேசினேன் என்று துண்டறிக்கை போட்டு வீடு வீடாக கொடுத்தார்கள். ஆனாலும் மங்களூர் தொகுதியில் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றார். அன்றிலிருந்து தொடங்கியது அவதூறு, அதன் பிறகு உருவானது நட்பு, மீண்டும் அவதூறு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அன்றைக்கு 2001 நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் சொன்னார், நான் வழக்கறிஞராக பதிவு கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த நிகழ்ச்சிக்கு போகாது என்று எல்லோரும் என்னை தடுத்தார்கள். ஆனாலும் நான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன் என்றால் திருமாவளவனை நெருங்கி பார்த்த பிறகு அவரை நான் நேசிக்க தொடங்கிவிட்டேன். திருமாவளவன் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னார். திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார், அவர் ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறார். எனவே என் மூச்சுள்ளவரை நான் திருமாவளவனுக்கு துணையாய் இருப்பேன் என்று சொன்னார். அதேபோல்தான் இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் ஜிஆர் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் எத்தனை அவதூறுகளை சொன்னாலும் அடா பழிகளை சொன்னாலும் திருமாவளவன் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக, சிலரி கிடைக்கிற விளிம்புகளை மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளி என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய கைகளை இறுகப்பட்டு இருக்கிறார்கள். ஏதாவது காரணம் சொல்லி இந்த கூட்டணியை உடைக்கலாமா? அவங்களுக்கு என்ன இப்படி கூச்சல் போடுவதை கூட ஒரு காரணமாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, அவங்க யாராவது கட்டுப்படுறாங்களா, அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா, அவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி சகிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க அவரை உதறி தள்ளுங்க சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அண்ணன் வைகோ அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் இன்றைக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் அனைத்து தரப்பு சமூகத்தினரின் நலன்களுக்காக போராடுகிற இயக்கம் இந்த இயக்கம் இது வெறும் சாதி அரசியலை வைத்து சாதி சங்கமாக இயங்கவில்லை. இது ஒரு அரசியல் கோட்பாட்டை வைத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பெண்களுக்காக, விளிம்புநிலை சமூகத்தினருக்காக, உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தினரின் நீட்சிக்காக போராடுகிற ஒரு கோட்பாட்டு பார்வையுள்ள ஒரு இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள். நாமும் கைகோர்த்திருக்கிறோம். எனது தோழர்களே, நம்முடைய கூட்டணி உடையும் என்று சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை முடித்திருப்பவர்கள் நாம் தான். இன்னும் சில பேர் கூட்டணியை அமைக்கவில்லை. திமுக கூட்டணி இதுதான் என்று சொல்ல முடியவில்லை அவர்களால், அதிமுக கூட்டணி இதுதான் என்று சொல்ல முடியவில்லை அவர்களால், இன்னும் சில கட்சிகள் முடிவை எடுக்க முடியவில்லை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் 2 நாட்களில் எல்லோரும் முடிவெடுத்தாக வேண்டும். நாம் எல்லோரையும் விட 100 அடி முன்னால் தான் இருக்கிறோம். 100 அடி முன்னால் தான் இருக்கிறோம். 3 கட்ட பரப்புரையிலும் நாம் கண்ட காட்சி. நம்முடைய கட்சி தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்கள் வெகுவாக இந்த அணியை விரும்புகிறார்கள். நல்ல ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறி தெரிகிறது. கண்ணு கட்டிய தூரவரையில் பரவன மக்கள் திறந்திருக்கிறார்கள். இது எதற்கான அறிகுறி? தமிழகத்தில் மே 16ஆம் தேதி தீர்ப்பு எழுத போகிறார்கள். மே 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக புரண்டது, தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக புரண்டது என்கிற வரலாறு பதிவாக போகிறது. ஆகவே இந்த நொடியிலிருந்து இந்த 4 தலைவர்கள் எப்படி கைகோர்த்து களமாடுகிறோமோ, நல்லது கெட்டவர்களை சீர்தூக்கி பார்த்து ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி மக்கள் நலனை மட்டுமே அக்கறையாக கொண்டு எப்படி கைகோர்த்து நிற்கிறோமோ, அதை போல மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில், கிடையளவில் இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து களப்பணி ஆற்ற வேண்டும். வெறும் ஓட்டு வாங்குவதற்கான முயற்சி அல்ல தோழர்களே, 2 பெரும் சக்திகளை வீழ்த்துவதற்கான முயற்சி. என்ன நேயர்களே, இன்னைக்கு இடம்பெற்ற மேடை பேச்சுக்கள் அத்தனையும் சுவாரஸ்யமா இருந்ததா? மீண்டும் நாளைய வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.